நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் வியாழன் இரவு 9 மணிக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த ஜாஷ்வா டிவி மூலமாக உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி பிரார்த்திப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உட்கொண்டு இதயத்திலே பதித்து அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம். 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். இங்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் இந்த வசனத்தை சொல்லி முக்கியத்துவப்படுத்துவதை பார்க்கிறோம். தீமோத்தேயு, உனக்கு சமயம் கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு தருணம் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி நீ சொல்லு. ரெண்டாவது அவர் சொல்லுகின்ற காரியம் என்னன்னா, வசனத்தை ஜாக்கிரதையாக பேசு. மூன்றாவதாக கடிந்து கொண்டு புத்திமதி சொல்லு. இந்த 3 காரியத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். சமயம் வாய்த்தாலும் சில நேரம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு சமயம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆண்டவர் இந்த 3.5 வருஷம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டு முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே அவர் ஜீவனை விட்டார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒன்று தான் பெண்டிங். அது என்னென்னா சுவிசேஷம் அறிவிப்பது. அதைத்தான் சீஷர்களாகிய கிறிஸ்தவங்களுக்கு உங்களுக்கு எனக்கும் விட்டுட்டு போயிருக்கார். இந்த உலகத்துட்டு போகும்போது 2 காரியம். என்னென்ன காரியம்? மார்க்கு கடைசி அதிகாரம், மத்தேயு கடைசி அதிகாரத்தில் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. முதல்ல சுவிசேஷம் அறிவி. ரெண்டாவது, நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணு. அப்போ சுவிசேஷத்தையும் அறிவி உபதேசமும் பண்ணு. அதை தான் தீமோத்தேயுக்கு ஜாக்கிரதையாக சுவிசேஷம் சொல்லு, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணு. புறஜாதியாருக்கு சுவிசேஷமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபதேசமும் நீ சொல்லு. அவர்கள் கை கொள்ளும்படி நீ உபதேசம் பண்ணு. இன்றைக்கி எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சமயம் கொடுக்குறாருங்க. அந்த சமயத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கி எத்தனை பேர் தருணத்தை நழுவ விடுறோம் தெரியுமா? சுவிசேஷம் சொல்ல நல்ல வாய்ப்பு. நம்ம கூட பிறந்தவங்க கெட் டுகெதர் டூர் போகும்போது எல்லாரும் இருப்பாங்க. இல்லைதான் நம்ம வீட்டுக்கு ஒரு புறஜாதியார் தேவனை அறியாதவங்க யாராவது வந்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், இப்போ சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னா நம்ம ஐயோ நான் எப்படி சொல்ல, எங்கள் அக்கா என் மச்சான் என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் சொல்லவா எப்பா. ஆண்டவர் சொல்லுன்னும் போது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஜான்ஸ் காலேஜில் ஒரு வாத்தியார் எங்கள் சர்ச்சுக்கு அடிக்கடி பிரசங்கம் பண்ண வருவார். அவர் சொன்ன சம்பவம், ஒரு நாளைக்கு ஆன்லைன் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ்ஸில் நிற்கிறேன் பெருமாள்புரத்துக்கு போகிறதுக்கு. அப்போ அவனுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சார் குட் மார்னிங் சொல்லிவிட்டு சைக்கிளில் போனானா. ஆண்டவர் சொன்னார், இப்போ அவன் வீட்டுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுன்னு.
இவர், இல்லைப்பா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், வீட்டில் போய் கொஞ்சம் தூக்கம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அது பிறகு அவன் வீட்டுக்கு போகிறேன்ட்டு நான் நின்றுனேன். பஸ்ஸில் காத்திருந்து பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போனேன். 2வது வட்டம் ஆண்டவர், இப்போ போய் அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. அப்பா கண்ணை கட்டுதப்பா, என்னால் முடியல, நேற்று ஃபுல்லாக ஊழியம், நைட்டெல்லாம் ப்ரேயர், நான் பிறகு போகிறேன்ப்பா சொல்லிவிட்டு போகல. வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஆண்டவர் மறுபடியும் 3வது தடவை, இப்போ போய் சுவிசேஷம் சொல்லு. எப்பா நான் இந்த சாப்பிட்டுட்டு போகிறேன்ப்பா, நான் மாட்டேன்னு சொல்லலை, போகிறேன் நான். அவர் சாப்பிட்டு விட்டு மெதுவாக வண்டி எடுத்து கிளம்பும் போது ஃபோன் வருகிறது, சார் உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிட்டான். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. காலையிலே போய் ஒரு கடையில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து அடித்து செத்து போயிட்டாங்க இப்போ தான். ஐயோ, அவன் மருந்து வாங்கிட்டல்லவா என்னை கடந்து போனான், ஆண்டவர் நீ போன்னு சொன்னார், நான் கேட்கலையே நான். அழுதாரான். அழுது என்ன பிரயோஜனம், ஒரு ஆத்மா போயிருச்சுல. ஆண்டவரும் உங்களுக்கு சொல்லுவாருங்க, சுவிசேஷ அறிவி, போ 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 கேளுங்க, ஒரு சமயம் கிடைக்கணும், அதை பயன்படுத்துங்க. அதான் சமயம் வாய்த்தாலும். நம்ம வேதத்தில் நம்ம நாகமான் யார் மூலமாக ரட்சிக்கப்பட்டா, ஒரு சின்ன பிள்ளை, அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கொன்று அந்த அவங்க தேசத்தெல்லாம் தீக்கிரையாக்கி அடிமையாக கொண்டு வந்து வேலைக்கு வைத்த ஒரு பெண். அவள் எஜமானுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிக்கிட்டு இருக்கா, சலமும் ரத்தமும் இருக்கிறது. எஜமாட்டிகிட்ட கேட்குறாங்க, என்ன ஐயாக்கு குஷ்டரோகம், எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கொண்டு என்னை சிறைப்பிடிச்சிட்டு வந்தியில், உனக்கு இது வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், சொல்லலை. என் எஜமான் கஷ்டப்படட்டும், சொல்லலை. ஐயோ, என்னுடைய எஜமான் இந்த வியாதியில் கஷ்டப்படுகிறாரே, நான் ஏதாவது செய்யணும். உடனே அந்த எஜமாட்டிட்ட, எஜமான் என் ஆண்டவன் இடத்தில் போனால் அவர் இவனை சுகமாக்குவார். நாகமான் போனால் சுகம் பெற்றான். பார்த்தீங்களா, அந்த சின்ன பிள்ளை அவள் சுவிசேஷ அறிவிக்க அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஆலோசனை, அவ்வளவுதான். அதுபோல தான் உங்களுக்கு எவ்வளவோ தருணம் கிடைக்கும், அதெல்லாம் பயன்படுத்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்தது சமயம் வாய்க்காத நேரம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தருணம் இருக்காது, ஆனால் ஒரு சின்ன கேப் கிடைச்சா நேரம் சொல்லிடுங்க. என்ன செய்திக்கு யாரும் கூப்பிடல, என்கிட்ட பேசுறதுக்கு வரல, என்கிட்ட ஆலோசனை கேட்கல அப்படின்னு சொல்லாதீங்க. சமயம் இல்லாவிட்டாலும் சுவிசேஷ அறிவிங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்காங்க, தொழுமரத்தில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி அவங்க ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. சிறைச்சாலை கதவு திறக்குது, கட்டெல்லாம் கலருது. அவங்க வெளியே வராங்க. சிறைச்சாலை வார்டன் தலைவன் வாரான், கதவு திறந்திருக்கு, சாவி என்கிட்ட இருக்குது, இவங்க எப்படி தப்பிச்சாங்க, நம்ம ராயனுக்கு என்ன பதில் சொல்லன்னு பட்டயத்தை உருவி அவன் குத்த போகும்போது தான் பவுல் சொல்கிறாரு, ஐயா தீங்கு ஒன்றும் செஞ்சிடாதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அந்த டயத்தில் பாருங்களேன், அவன் ஆண்டவரை பற்றி சொல்கிறான். ஜெயிலு சுவிசேஷ அறிவிக்க வாய்ப்பு இல்லை, அறிவித்ததுனால தான் உள்ள சிறைச்சாலையில் இருந்திருக்காங்க. ஐயோ மறுபடியும் அறிவித்தா நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்களே, அங்கே சுவிசேஷ அறிவிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அந்த டயத்தில் பவுல் சொல்கிறான், அப்போ அந்த ஜெயில் வாடான்னு ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு அவன் ஒரு ஆலோசனை கூட, நீ விசுவாசி, ஆண்டவரை விசுவாசி. இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு போய் காயங்களெல்லாம் கழுவி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுதான் சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி சுவிசேஷத்தை அறிவி என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவோ காரியம் பைபிளில் சொல்லலாம். இந்த 4 குஷ்டரோகிகள் அந்த சீரிய இராணுவ கூடாரத்துக்கு போகிறாங்க. கதவெல்லாம் திறந்து கிடக்கு, தானியம் கிணியம் கிடக்கு. அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க போகலை. இது ஒரு தருணம், நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு ஒரு தருணம். இந்த காலத்தில் மௌனமாக நான் இருக்கக்கூடாது அப்படி நினச்சி உடனே போர் சேவர்கள் மூலமாக ராஜாவுக்கு சொல்லி அவங்க அவ்வளவு தானியத்தையும் எடுத்து அந்த பஞ்ச காலத்தில் இந்த பஞ்சத்தை நீக்குவதற்கு 4 குஷ்டரோகிகள் உதவி செஞ்சாங்கள்ல.
நம்ம எப்படிப்பா அரண்மனைக்கு போக, நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, நம்ம குஷ்டரோகி ஊருக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களா? அந்த நற்செய்தியை அறிவிக்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் தருணத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீ எடுத்துக்கோங்களேன், அவள் ஒரு பாவியான ஸ்திரீ, மதியம் தான் அவங்க தண்ணி எடுக்க வரணும். ஆண்டவர் அவளோடு பேசி அவளை ரட்சிப்புக்குள் வழி நடத்தின உடனே சரி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரைட், ஓகே அப்படியே இருந்தால ஊருக்கு போய் சொல்கிறான், எனக்கு செஞ்சதெல்லாம் ஒருவர் அறிவித்தார், அவர் இயேசுவா, வந்து பாருங்கள், அவர் மேசியா என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீ மூலமாக அநேக சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவன் நினைச்சால, நானே ஒரு பாவியான ஸ்திரீ, ஊருக்கு நான் போகலாமா, போகக்கூடாது, இல்லை நான் சொன்னால் அவங்கெல்லாம் கேட்பாங்களா, அதெல்லாம் நினைக்கல அவ. அப்போ வாய்ப்பே இல்லை, தருணமே இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன கேப் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டாள். இன்னைக்கு நம்மளுக்கும் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறப்பார், மறந்து போகாதீங்க கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அப்போ சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி வசனத்தை ஜாக்கிரதையாக பண்ணணுமா. இன்னைக்கு நிறைய பேர் மெசேஜ் எடுக்கிறாங்க சர்ச்சில், ஜாக்கிரதையாக பண்ணுறாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் நான் ஒரு வீட்டில் ப்ரேயர் எடுக்க போய்கிட்டு இருக்கேன். போயிட்டுருக்கும்போது ஒரு டீ கடையில் ஒரு பாஸ்டர் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கார். நான் சொன்னேன், பாஸ்டர் 7 மணிக்கு வீட்டு ப்ரேயரில் நீங்கள் என்ன இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கீங்க? போவோம் மெதுவாப்பன்னு. அங்கே போய் ஒரு எலியா கதை, யோனா கதை ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். எவ்வளோ ஒரு நிர்விசாரம், ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாமா? அப்போ வசனத்தை நாம் சொல்ல போகிறோம், எவ்வளவு ஜாக்கிரதையாக ப்ரேயர் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் மெசேஜ் கொடுக்க போனீங்கன்னா ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார வேண்டாமா? அங்கே வருகின்ற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? பாலை கேட்குறவனுக்கு பாலை கொடுக்கணும், முட்டை கேட்குறவனுக்கு முட்டை கொடுக்கணும், அப்பம் கேட்குறவனுக்கு அப்பம் கொடுக்கணும். நம்ம வாய்க்கு வந்தது மனசில் வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சொல்லணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என் வாயாக இருப்பாய். இன்னைக்கு நிறைய பேர் எங்கே எதை சொல்லணும்னு தெரியாமல் சொல்வதை பார்க்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதிருங்கள். போட்டினா அது பீறி போடும். இவன் பெரிய யோக்கியவன், இவனே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இவன் சொல்லி நம்ம கேட்கவா? பீறி போடுவார்கள். ஐயா இனிமேல் இவனெல்லாம் உள்ளே விடாதீங்க, இவன் ரொம்ப கண்டித்து பேசுகிறான், இவெல்லாம் உதவாது, பீறி போடுவாங்க. அந்த வசனத்துக்குடைய மகத்துவத்தை உணராமல் வேறு விதமாக அவர்கள் அர்த்தம் கொண்டு நம்மளையே அவர்கள் பீறி போடுவார்கள். அதைத்தான் பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போட. அந்த வசனம் முத்து, அது எவ்வளவு மதிப்புள்ளது, எவ்வளவு வல்லமையுள்ளது அந்த பன்னிக்கு தெரியாது. அதுபோல தான் சில பேருக்கு அதோடைய மகத்துவம் தெரியாது, உங்களை பீறி போட்டுருவாங்க. அதனால தான் யார்கிட்ட என்ன சொல்லணும், எப்போ சொல்லணும் அதை நாம் அறிய வேண்டும். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, எப்பா கவனம், யாரும் உன்னை அசட்டை பண்ணிடக்கூடாது, சின்ன பையன் தானே சொல்லிடக்கூடாது. அதைத்தான் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சொல்லும் போது சொல்லுங்க, கடிந்து கொள்ளுங்க. நான் சில சர்ச்சிலெல்லாம் போய் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ண அடுத்தோட்ட என்னை கூப்பிட மாட்டாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு சர்ச்சில் செய்தி கொடுக்க போகிறேன், ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு பங்கி கணக்காக இருந்தேன். பாஸ்டர் இவனை வெளியே போய் சொல்லுங்கள், தண்ணி அடிச்சிருக்கான்னு. சும்மா இருங்க, அவனுக்கு மாதம் 500 ரூபா காணிக்க தரான், நீங்கள் வாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போங்க. இல்லை, என்னால் பண்ண முடியாது. இது தேவாலயம், தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கிற காட்ஸ் வேர்டு வருது. ஒருத்தன் இந்த தேவாலயத்தை அசூசி பண்ணிக்கிட்டு இருக்கான், அது எப்படி இருக்கலாம் சொன்னேன். அதுக்கு பிறகு என்னை கூப்பிடவே இல்லை அந்த சர்ச்சுக்கு. பரவாயில்ல, தப்புன்னு தெரிஞ்சால் தப்புன்னு சொல்லுங்கள், தவறுனா தவறுன்னு சொல்லுங்கள், கடிந்து கொண்டு புத்திமதி சொல்லுங்கள். நான்லாம் நிறைய பேருக்கு அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், கேட்குறது கேட்காம இருக்கிறது உங்கள் இஷ்டம்.
எல்லாரும் கேட்பாங்க, ஏன் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுறீங்கன்னு. நான் நிறைய வீட்டுக்கு போகும்போது எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, எனக்கு வேலை ஸ்தலத்தில் ரொம்ப டார்ச்சர், எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் காசு நிற்க மாட்டேங்க, எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாங்க, எவ்வளவோ பணம் செலவழிச்சிட்டேன், எங்கெங்கெல்லாமோ போய் பார்த்துட்டேன், எதுக்கு கண்ணீர்? செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை என்று ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம பாவரிக்க தேவாலயத்தில் போய் ஏறெடுக்கிறோம்ல. இது தப்போ, இது தவறு, இது செய்யாத, இது செஞ்சினா உனக்கு இது நடக்கும், அதைத்தானே சொல்கிறோம். அதுவும் வேதத்திலேருந்து தானே சொல்கிறோம், நாங்கள் சொந்தமாக ஒன்றும் சொல்லலையே. அதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலை? ஆனால் உங்கள் பிள்ளைகளை கண்டித்தா மட்டும் அவங்க திருந்தணும், தேவன் கண்டித்தா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதைத்தான் கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. புத்தி அவங்க கேட்குறாங்க, கேட்காம இருக்காங்க. ஒரு அக்கா அதைத்தான் என்கிட்ட கேட்டாங்கன்னே, என் பிள்ளை படிக்க மாட்டேறான், பக்கத்து வீட்டு அக்கா என் பிள்ளை படிக்கலை, புத்திமதி சொல்லுங்கன்னு. நான் போவா வேண்டாமான்னு. நான் போய் புத்திமதி சொன்னேன், ஏக்கா முதல்ல உங்கள் பிள்ளை முட்டை மார்க் எடுக்கிறான், போய் புத்திமதி சொல்லுங்க, அவன் நல்ல மார்க் எடுத்துட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவான்ல அவன். அதுக்குன்னு சொல்லாமல் இருக்காவா அந்த அக்கா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அப்போ நான் போவா வேண்டாமா? நான் சொன்னேன், போங்க. எப்போ என் பிள்ளைக்கும் சொல்ல தான் செய்கிறேன், உனக்கும் சொல்ல தான் செய்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடவன். படிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. படிக்க வேண்டிய உங்கள் கடமை. உங்கள் அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுவேன். கேட்காம இருக்கிறது உன்னுடைய இஷ்டம்ப்பா. இன்றைக்கி நிறைய பேர் அதைத்தான் சொல்லுவாங்க, ஏன் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, ஏன் எங்களுக்கு புத்திமதி சொல்ல, அன்னைக்கே இது தப்புன்னு ஏன் எங்களுக்கு சொல்லலை? அந்த வார்த்தை நம்மளை பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணணும், புத்திமதி சொல்லணும். அவன் கேட்குறான், கேட்காம போகிறான், சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். கேட்காம இருக்கிறது அவங்க. நம்ம டியூட்டியும் முடிஞ்சது, சொல்லி முடிச்சாச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு கடிந்து கொண்டு நம்ம புத்திமதி சொல்ல தேவன் உங்களை அழைக்கிறார். அந்த பணியை நாம் செய்யணும். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நாங்கள் நேரம் கிடைச்சா உடனே நாங்கள் பிரசங்கம் பண்ண கிருபை தாரும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கிடைக்காட்டாலும் யாரை பார்த்தாலும் சுவிசேஷத்தை சொல்லவும் புத்திமதி சொல்ல கடிந்து கொண்டு போதிக்க அவங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you. God bless you.